Hi friends, welcome to KuttiMa's Tiny Foods. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவையான மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients என்னெல்லாம் பார்த்திரலாம். எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, தேங்காய், புளித்தண்ணி, கறிவேப்பிலை, உப்பு, கடுகு, உளுந்து, மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகம், நல்ல மிளகு, மீன் இவ்வளவுதான் தேவையான ingredients. இப்போ நாம சமைக்கலாம். இப்போ சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊத்தலாம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம கடுகு உளுந்தும் போடலாம். ஒரு கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ கடுகு நல்லா பொடிஞ்சிட்டு இப்போ நம்ம கறிவேப்பிலையை போடலாம். அதுக்கு பிறகு வெங்காயத்தை போடலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பூண்டு போடலாம். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய். இப்போ நம்ம தக்காளி போடலாம். நல்லா வதக்கி விடணும். அதுக்கு பிறகு நம்ம மஞ்சள்தூள் போடலாம். அதுக்கு பிறகு உப்பு போடலாம். அடுத்த மல்லித்தூள் போடலாம். மிளகாய்த்தூள் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா பச்சை வடை போயிட்டு இப்போ நம்ம இதை மிக்சியிலேயே அரைச்சிடணும். தேங்காவையும் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த அரைச்சதை போடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம். அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மசாலா நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் இப்போ நம்ம மூடி வைக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீன் போடலாம். மீன் போட்டாச்சு. அது நல்லா வேக வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சுற்றி வந்திருக்கு. இதான் மசாலா ரெடியானதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம மீன் வெந்துட்டான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துட்டு பார்த்தீங்களா இப்படி ரெண்டாக பிரிஞ்சு வந்துருக்குல்ல, அதான் மீன் வெந்ததுக்கான அடையாளம். இப்போ நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். உப்பு காரம்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு இறக்கி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். இப்போ நான் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மீன் நல்லா வெந்துட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.